நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. சொல்ல முடியுமா? இந்த வசனம் நம் ஒவ்வொருக்குள்ளும் பேசுகிற ஒரு வசனமாயிருக்கிறது. நம்முடைய விண்ணப்பத்தை இந்த வசனம் நமக்கு கண் முன்னாய் காண்பிக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். ஏனென்று சொன்னால் நாம் பாவியாக இருக்கிறோம். அநேக நேரத்திலே பாவத்துக்கு எதுவான காரியத்தை இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறபடியாலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆனால் இந்த விண்ணப்பத்தை நம் ஆண்டவருக்கு முன்னே வைக்கிற நமக்கு ஒன்று மாத்திரம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க தேவனாக இருக்கார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனிடத்திலே நிச்சயமாய் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வு நமக்குள்ளே வந்துவிட்டால், நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துவிட்டால், உங்கள் ஆவி ஆத்துமா பலனடைந்து உங்கள் முகத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால் ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஜெபத்தையும் ஜெபிக்கின்ற பொழுது, எங்கள் விசுவாசிகள் நம்புங்கள், நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார், நான் பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஆம் என்று நிச்சயமாய் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.